ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது 3 நாள்ல நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டு போனவங்க கிட்ட இருந்தும் கூட எப்படி ஃபோன் கால் வர வைக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த மெத்தடோட பெயர் 333 மெத்தட். இந்த மெத்தடை நாங்க பயன்படுத்தி வெற்றி அடைஞ்ச உடனே உங்களுக்கு கொடுக்குறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் கிட்ட இருந்து ஒரு சந்தேகம், ஒரு பிரச்சனை வருது. நான் எவ்வளவுதான் பாசிட்டிவா நினைத்தாலும் எனக்கு நெகட்டிவ் வருதுங்க, நான் என்ன பண்றது? இல்ல நான் என்னதான் பாசிட்டிவா திங்க் பண்ணாலும் எனக்கு நெகட்டிவ் தான் நடக்குது, நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. இவங்களுக்கான ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்சதை அடையணும் நினைச்சீங்கன்னா முதல்ல பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் நடக்குமோ நடக்காதோ, ஆனா உங்களுக்கு கெட்டது நடக்கவே நடக்காது. நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்குமோ நடக்காதோ, ஆனா நல்லதும் நடக்காது. சோ உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா முதல்ல நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நல்லது நடக்க ஆரம்பித்தாவே நீங்க நினைத்ததும் உங்களுக்கு நடந்தே தீரும். சோ நல்லது நடந்தால் நீங்க ஆசைப்பட்டது நடக்கும். அதற்கான வழிவகைகள் உங்கள் மனமே உங்களுக்கு செய்து கொடுக்கும். முடிவு பண்ணிக்கோங்க, நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுமா இல்ல நெகட்டிவா திங்க் பண்ணுமான்னு. எந்த அளவுக்கு உங்களை நீங்க பாசிட்டிவா வைத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆசைப்பட்டதை அடைஞ்சே திருவீங்க. அது இந்த உலகத்துல எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்க மேல் உங்களுக்கு நம்பிக்கையும் பாசிட்டிவ் எண்ணங்களும் உங்களுக்கு இருந்தா அதை நீங்க அடைவீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம். இந்த கான்செப்ட் 333 மெத்தட். 333 மெத்தட் நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இன்னைக்கு நாங்க சக்சஸ் ஆனது ஒரு SMS எங்களுக்கு வந்துச்சு. சோ அதே ஃபார்மேட் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு அப்படியே கொடுக்குற, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெத்தட் நீங்க பண்ண வேண்டியது 3 நாள் நீங்க பண்ணணும். 3 நாள் நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை காலையில, மதியம் மற்றும் நைட்டுன்னு 3 நேரம் நீங்க எழுதணும். ஒரு தடவை எழுதும் போது 33 முறை நீங்க எழுதணும். இது போல 3 முறை 33 33 33 எழுதுற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். இதை நீங்க எழுதும் போது ஃபுல் பாசிட்டிவா இருக்கணும். இந்த 3 நாள் மட்டும் கிடையாதுங்க, அதன் பிறகு எப்பொழுதுமே நீங்க பாசிட்டிவா இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளிலுமே நீங்க பாசிட்டிவா இருக்கணும். இதை நீங்க எழுதும் போதும் உங்களுக்கு என்ன தோன்றும்னா அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, அவங்க உங்களுக்கு SMS பண்ணிட்டாங்க அப்படின்னு முழுமையா நீங்க நம்பணும். எந்த அளவுக்கு நீங்க முழுமையா நம்பி எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு இதுல உங்களுக்கு ரிசல்ட் 100% உங்களுக்கு கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட நம்பிக்கையை 100% வைங்க. கண்டிப்பா 100% ரிசல்ட் கிடைத்தே தீரும். ஸோ உங்களோட நம்பிக்கை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். காலையில எப்ப எழுதணும்னா தூங்கி எழுந்த உடனேயே நீங்க இதை எழுதணும். மதியம் எந்த நேரத்தில் எழுதுனா தினமும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் மதிய நேரத்தை சூஸ் பண்ணி அந்த நேரம் எழுதுங்க. இரவு எப்ப எழுதணும்னா இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க எழுதணும். அதாவது நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க எழுதுனீங்கன்னா உங்களோட மனதுல அது அப்படியே பதிய ஆரம்பிக்கும். காலையில் எழுந்திருக்கும் போதும் அதே எண்ணத்தோட எழுந்திருப்பீங்க. திருப்பி எழுந்திருக்கும் போது இதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமா உங்களோட மூளையில பாதிக்கும். பிறகு அந்த நாள் முழுக்க அப்படியே ஃபாலோ ஆகும். இடையில எங்கேயாவது டிஸ்ட்ராக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் மதியமும் நம்ம எழுதுறோம். ஸோ இன்னும் டிராவல் ஆகும். இந்த 3 நாட்களுமே உங்களோட மனது முழுக்க இந்த எண்ணங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அப்ப அது நடந்தே தீரும். நம்மளோட எண்ணத்தோட சக்தி நமக்கு வேணுங்கிறத நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். இந்த சக்தி எவ்வளவு பவர்ஃபுல்லானதுங்கிறத இந்த 3 நாள்ல நீங்களே உணர்வீங்க. ஸோ உங்க மைண்ட் மாற ஆரம்பிக்கும், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க கிட்ட இருந்து போனும் உங்களுக்கு வரும். ஸோ முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. எங்களுக்கு SMS வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணோம். பட் உங்களுக்கு ஃபோன் வரலாம், இல்ல உங்களுக்கும் SMS வரலாம், ஆனா வந்தே தீரும் அப்படிங்கறத மட்டும் முழுமையா நம்புங்க. இப்ப நாங்க எழுதின அதே வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறேன், அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல நன்றி கடவுளே, அடுத்தது அவங்களோட பெயர். எனக்கு ஃபோன் வந்து விட்டது நன்றி. திரும்பியும் சொல்றேன், நன்றி கடவுளே, அவங்களுடைய பெயர் எழுதிக்கோங்க. எனக்கு ஃபோன் வந்து விட்டது நன்றி. மனசுல சொல்லிக்கிட்டே அந்த உணர்ந்து நீங்க எழுதும் போது அவங்க கிட்ட ஃபோன் வந்துருச்சு, அதுக்கு நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்றீங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றீங்க, எல்லாத்துக்குமே நன்றி சொல்றீங்க. அந்த தேங்க்யோட அந்த ஃபீலோட எழுதி பாருங்க. கண்டிப்பா 3 நாள்ல உங்களுக்கு இது வெற்றி கொடுத்தே தீரும். 100% இது நடக்கும். முழு நம்பிக்கையோட செய்யுங்க. எல்லாருக்குமே நடந்த பிறகு கமெண்ட் கொடுங்க, அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய நம்பிக்கையோட சக்தி தான் இதுக்கு வெளிப்படும்.